ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். எருசலேமில் வாழ்ந்த விசுவாசிகள் ஏழைகளாகவும் தேவையோடும் இருந்தனர் என்பது இந்த அதிகாரத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே அவர்களுக்கு உதவுவதற்கென்று பிற திருச்சபைகளை பவுல் ஒழுங்குபடுத்தியிருந்தார் என்கிறதை மற்ற பிற பகுதிகளிலும் நாம் காண முடியும். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 17வது வசனத்தில் அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். ரோமர் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலும் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் என்று ரோமருக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9ஆம் அதிகாரம் முழுவதிலுமே இந்த தர்ம பணத்தை குறித்து கொடுத்தலை அவர் எப்படி அதனுடைய அடிப்படை தத்துவங்களை குறித்து அதனால் கிடைக்கிற பிரதிபலன்களை குறித்து 2 அதிகாரங்கள் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வாரத்தின் முதல் நாளிலே தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் சேர்த்து வையுங்கள் என்று அங்கே கொரிந்து சபைக்கு பவுல் ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் நாள் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போஸ்தலர் 20:7 பார்க்கும்பொழுது வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:10 பார்க்கும்பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சில நாட்களிலேயே விசுவாசிகள் ஆகிய இந்த யூதர்கள் ஓய்வு நாளான சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் ஆராதனைக்காக கூட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் ஆராதனை நடத்துகிறவர்களாக கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக தோன்றின சபை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதைத் தொடர்ந்து 3வது வசனத்தில் இந்த பணத்துக்காக பவுல் எடுத்துக்கொண்ட கரிசனையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் அவர்களிடத்தில் தான் நீங்கள் கொடுத்து அனுப்புங்க என்று சொல்லி அவர் பேசுகிறார். நான் ஒருவேளை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடு கூட நீங்கள் யாரை தகுதி உள்ளவர்கள் என்று குறிக்கிறீர்களோ அவர்களை என்னோடு கூட அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது தர்ம பணத்திற்காக ஒவ்வொருவரும் கஷ்டத்தோடு வேதனையோடு அவர்கள் தியாகத்தோடு சேர்த்து வைக்கிற பணங்கள் ஒருபோதிலும் தவறுதலாக பயன்படுகிறதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது. தவறுதலாக பயன்படுகிற என்கிற ஒரு சந்தேகமும் கொடுக்கிறவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை தெளிவுடையவராக பவுல் இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 20-21 சொல்லுகிறார், ஊழியத்தினாலே சேர்க்கப்பட்ட மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இவ்வளவு தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொருவரும் தியாகத்தோடு கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கொடுக்கிற பணத்தில் என்னுடைய கரத்தில் வந்துருச்சு, நான் எப்படினாலும் நான் செலவு பண்ணுவேன் என்று அல்ல, எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்காக சரியாக செலவு பண்ணப்பட வேண்டும் என்பதிலும் குறிக்கோளோடு கூட அவர் செயலாற்றுகிறார். கொடுக்கிறவர்களுக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி தகுதியானவர்களிடத்தில் கொடுத்து நீங்கள் அனுப்புங்க என்று சொல்லி அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். 5, 6, 7 வசனங்களிலே மக்கதோனியா போன பின்பு உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்தில் சில காலம் தங்குவேன், கர்த்தர் அனுமதி கொடுத்தால் என்று சொல்லுகிறார். அதாவது கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் அவர்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் ஒருவேளை இருந்தால் அங்கே போய் நிறையா நாள் தங்கிடுவோம் அப்படின்லாம் என்ன இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படியே தன்னுடைய மிஷினரி பயணத்தை அந்த காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்தி செய்கிறதை பார்க்க முடியும். 8ஆம் வசனத்தில் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரையிலும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஆசியா நாட்டில் உள்ள பெரிய பட்டணங்களில் ஒன்று எபேசு. இங்கிருந்து தான் இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு அனுகூலமான கதவு இங்கே திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் நமக்கென்று சுவிசேஷத்திற்கான கதவை திறந்து வைத்திருக்கிறார். நம்ம ஒரு சில எதிர்ப்புகள் வந்த உடனே அவர் அடைச்சி விட்டார்னு நினைக்கக்கூடாது.
அங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக இந்த கடைசி அதிகாரத்தில் எழுதுகிறார். அனுகூலமான கதவை ஆண்டவர் திறக்கிற அந்த நேரத்தில் அங்கே விரோதம் செய்கிறவர்களும் எனக்கு இங்கே எழும்பி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம எப்பொழுதுமே தேவன் திறந்திருக்கிற அந்த சுவிசேஷ வாசல் வழியாக சென்று ஆண்டவருக்கென்று ஊழியங்களை செய்யும்போது நிச்சயமாக சத்ருவுக்கு அடி விழும் பொழுது விரோதம் செய்கிறவர்களும் எழும்பதான் செய்வாங்க. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இங்கேயும் அப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் அதில் நுழைய விடாதபடிக்கு சுவிசேஷத்திற்கு எதிரானவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என்கிற காரியத்தை தெளிவாக அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தீமோத்தேயுவை குறித்து சொல்லுகிறார். தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தான் என்றால் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியைகளை அவன் நடப்பிக்கிறானே என்று சொல்லி அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். எதற்காக இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், பயமில்லாமல் உங்கள்கிட்ட இருக்கட்டும், அவன் ஒரு இளைஞன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, கொரிந்து சபையில் உள்ள மக்கள் எப்பொழுதுமே கொடுக்கிறதுல ரொம்ப தாராளமாக இருந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அந்த 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 8-14 வரையிலும் அவர் சொல்லும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவுமானோம் என்று சொல்லிட்டு, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. உங்களுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு பசி இருக்க தான் செய்து, தாகம் இருக்க தான் செய்து, சரியான ட்ரெஸ் இல்லை, நிர்வாணிகள் என்று சொல்லப்படுகிறது, குட்டுண்டவர்களாக இருக்கிறோம், தங்கவே எங்களுக்கு சரியான இடம் இல்லை, எங்கள் கைகள்னால தான் நாங்கள் வேலை செய்து நாங்கள் பாடுபடுகிறோம், எங்களுக்கு நீங்கள் அந்தளவுக்கு தாராளமாக கொடுத்து ஊழியக்காரர்களை நீங்கள் பெரிய லெவலில் தாங்கலை என்று சொல்லி எப்பொழுதுமே கொரிந்து சபையில் உள்ள மக்கள் தங்களுடைய அந்த ஊழியர்களுக்கு செழிப்பாக கொடுத்தார்கள் என்கிற காரியம் இல்லாதபடியினால் தீமோத்தேயுவுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறார். அவன் உங்களிடத்தில் வந்தால் அவன் என்னை போல கிரியைகளை நடப்பிக்கிறான், கொஞ்சம் அவனை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரித்து கொள்ளுங்க, பயமில்லாமல் இருப்பதற்கு பாருங்கள் என்று சொல்லி அவர் எங்களை போதிக்கிறதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் அப்போலோ மிகவும் வர நான் அவனை வேண்டிக் கொண்டேன், அவனுக்கு வருகிறதற்கு இப்போ பிரியமில்லை, நற்சமயம் உண்டாகும்போது வருவான். அங்கே கொரிந்து சபையில் தான் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்கிற பிரிவினைகளெல்லாம் உண்டாயிருந்தபடியினால், அதாவது தெய்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதற்கு பதிலாக அவர்களுக்கு போதித்த ஊழியர்களை ஹீரோவாக பார்க்க நினைத்தபடினாலே இப்பொழுது அப்போலோவை நான் எவ்வளவோ கம்பல் பண்ணேன், அவன் வருகிறதற்கு இப்போதைக்கு அவருக்கு மனசில்லை, அவனுக்கென்று நற்சமயம் தோன்றுகிற போது வருவான் என்று அங்கே சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்கிறார். விழித்திருங்கள், நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கொரிந்து சபை மக்களுக்கு எழுதுகிறார். அந்த கொரிந்துவில் இருந்த பிராந்தியத்தில் தான் அகாயா, அதாவது கிரீஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி இருந்தது. வசனம் 15, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதே ஒரு வரம் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். உடன் விசுவாசிகளுக்கு உதவுகிறவர்களை நீங்கள் தலைவர்களாக வைத்து கொள்ளுங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து அங்கே அவர் தன்னோடு கூட இருக்கிற ஊழியர்களை குறித்து எழுதுகிறார். ஸ்தேவான், பெர்த்துனாத்து, அகாயுக்கு என்கிறவர்கள்லாம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு தன்னுடைய ஆவிக்கும் உங்களுடைய ஆவிக்கும் ஆறுதல் செய்யும்படியாக எங்களை அவர்கள் தேற்றினார்கள். என்ன சொல்கிறாரு? ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஒருவரோடு கூட ஒருவர் தங்கி ஒருவரோடு கூட ஒருவர் சஞ்சரிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தில் நிறைந்த மக்கள் ஒருவரை ஒருவர் அன்போடு உபசரிக்கும் பொழுது ஆவிக்குள்ளாக ஒரு ஆறுதல் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். கொடுக்கிறதை பார்க்கிலும் கூட தங்கியிருந்து அவர்கள் நம்மோடு கூட செலவிடுகிற சஞ்சரிக்கிற அந்த நேரங்கள் நமக்கு அத்தனை ஆறுதலை கொண்டு வரும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக்கிலா, பிரிஸ்கிலா அவர்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்த்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லிட்டு
சில நேரங்களில் அவர் தனக்கு உதவியாளர்களை வைத்து நிருபங்களை எழுதுவார். இங்கே சொல்கிறார், என் கைகளினாலே நான் இதை எழுதுகிறேன் என்று சொல்லிட்டு கர்த்தர் வருகிறார் என்கிற காரியத்தோடு கூட முடிக்கிறார். அதாவது அரேமிய மொழியில் அல்லது அராமிக் மொழி என்று சொல்லுகிறோமே, அதிலே மாரநாதா என்கிற வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பாக வருகிறது. கிறிஸ்துவின் மேலே அவருக்கு தனியாத ஒரு அன்பு இருக்குது. அதே போல் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மேலே அந்த அன்பு வைக்காத ஒரு விசுவாசியாக இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணம் நடந்துவிட்டது என்பதையும் அங்கே ஞாபகப்படுத்துகிறார். அதாவது அன்பு கூறாதவன், இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு இல்லாமல் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இல்லை என்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய நிலையில் மரித்தவர்களாக காணப்படுவோம். அதற்கு கடைசி வசனத்தில் சொல்கிறார், என் அன்பு உங்கள் அனைவரோடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிறைய பிரிவுகள் இருக்கிற சபைக்குத்தான் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆனாலும் கிறிஸ்துவைப் போல, தேவாதி தேவனைப் போல என்னுடைய அன்பு பகைக்கிறவர்களையும் நேசிக்கிற ஒரு அன்பு என்பதை பார்க்கும்படியாக என் அன்பு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருக்கென்று கொடுக்கப்படுகிற பணங்கள் அது சரியாக கொடுக்கப்பட்ட நோக்கத்திற்காக பயன்பட வேண்டும் என்கிறது முதல் 4 வசனங்களிலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதிலே தனக்கிருந்த ஒரு கரிசனையை அருமையாக அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ஊழிய புரோகிராமை குறித்து அங்கே எழுதுகிறார். தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவர் அனுமதித்தால் மாத்திரம் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசுகிறார். என்னிடத்தில், நான் உங்களிடத்தில் இருந்தபோது எந்த நிலைமையில் இருந்தேன், கொஞ்சம் ஊழியக்காரர்களை அங்கீகரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து விழித்திருங்கள், நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். உதவி செய்கிற வரம்தான் எல்லா வரத்திலும் மேலான வரம். அப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள் என்று சொல்லி அவர் அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். தன்னோடு கூட இருக்கிறவர்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். கர்த்தர் வருகிறார் என்கிற ஒரு எச்சரிப்போடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பில்லாதவன் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்பதை போதித்து தன்னை வெறுக்கிறவர்களுக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய அந்த நிலைமைகளை நாம் கடைபிடித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.